நெற்களஞ்சியம் என போற்றப்படும் விவசாயத்துக்கு பெயர் பெற்ற தஞ்சை மாவட்டம் தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் வேகமாக வளர்ச்சி கண்டு வருகிறது. பெரும் சமவெளி பகுதியான தஞ்சையில் விவசாயமே முக்கிய தொழில். காவிரி நீர் மூலம் நெல், கரும்பு, வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த மாவட்டத்தில் தமிழ் பல்கலைக்கழகம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் என 5 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. கல்வி வளத்துக்கும் குறைவில்லாத தஞ்சையில் 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. இங்கு உயர்கல்வி பெறும் ஆயிரக்கணக்கானோர் சென்னை, கோவை, பெங்களூரு, மும்பை போன்ற பெருநகரங்களுக்கு சென்று வேலை பார்க்கும் நிலை உள்ளது. அடுத்த தலைமுறையினர் வெளி மாவட்டங்களை, வெளி மாநிலங்களை நோக்கி குடிபெயர்வதால் வேளாண்மை தொழிலை அடுத்த தலைமுறை விரும்பாமல் போய்விடுமோ என்ற அச்சமும் எழுகிறது. இந்நிலையில்தான் வேலை வாய்ப்பை உருவாக்கும் நகரமாகவும் தஞ்சை மாறி வருகிறது. அத்தனை தொழில் முனைவோர்களுக்கும் அதை சார்ந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடியதுக்கும் ரெண்டுத்துக்குமே இங்கே பெரிய ஒரு பேஸ் இருக்குங்கிறத நான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு தஞ்சாவூர்காரங்கிற ஒரு பெருமை இருக்கு. தஞ்சை நகர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சிறு சிறு நிறுவனங்கள் குறைந்த அளவிலேயே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அளித்து வந்தது. தற்போது இதன் வளர்ச்சி என்பது அபரிமிதமாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் மினி டைடல் பூங்கா தஞ்சையில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் படித்த இளைஞர்கள் வெளியில் செல்லாமல் இங்கேயே பணியாற்றும் நிலை உருவாகியுள்ளது. பெருநிறுவனங்கள், சிறு நிறுவனங்கள் என 50க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் இங்கு வர தொடங்கியுள்ளன. அறிவியல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த தொழில்நுட்பத்தை முழுக்க விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வகையில், விவசாய வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த இளைஞர்கள் அதை பயன்படுத்துவதற்கான பயிற்சியை, அதற்கான ஒரு உத்திகளை அநேகமாக அங்கே உருவாகக்கூடிய இந்த டைடல் பார்க்கில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் உருவாக்கும். அப்படி உருவாக்குகிற போது நிச்சயமாக அவர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பதும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கான வேலைவாய்ப்பு என்பதும் பிரகாசமாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இளங்கலை, முதுகலை, பொறியியல், மருத்துவம், தொழிற்கல்வி என படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் மேக்கிங், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட், ப்ராஜெக்ட் சொல்யூஷன், சாஃப்ட்வேர் சொல்யூஷன், BPO கால் சென்டர், மெடிக்கல் கோடிங் என ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. பெருநகரங்களில் வழங்கப்படும் ஊதியத்திற்கு இணையான ஊதியமும் இங்கு கிடைக்கிறது. ஐடியில் எல்லாமே தான் சார். எல்லாமே எப்படி இப்போ நிறையா அதில் இருக்குது. இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபீல்டுமே இப்போ ஐடி தான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது ரிலேட்டடாக போகிறவங்களும் இருக்காங்க, ஆட்டோமொபைலே இருக்காங்க, ஏரோநாட்டிக்கல், அது எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது ஐடி. இப்போது பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா பேஸ்டு இதெல்லாம் நிறையா ஃபார்ம் ஆகிட்டு நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்போ அதனால நல்ல யூஸ் தான். அது ஐடி முடிக்கிறவங்களும் நல்ல யூஸ். அது இல்லாமல் மெக்கானிக்கலோ இல்லை வேறு ஏதோ பேங்கிங் செக்டாருமே அதில் ஐடி இருக்குது. அதனால அவங்களுக்குமே அது யூஸ் தான். உள்நாடு தேவைகளுக்கு மட்டுமில்லாமல் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் இங்கு இயங்கி வருகின்றன. அந்த நாட்டு மக்களுக்கு இங்கிருந்தே வங்கி, மருத்துவம், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட துறைகளுக்கான கஸ்டமர் கேர் சேவைகளை தஞ்சையிலிருந்து இந்நிறுவனங்கள் செய்து வருகின்றன. உள்ளூர் மக்கள் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் வேலை பார்ப்பதோடு தங்கள் பாரம்பரிய தொழிலான விவசாயத்தையும் பார்த்து கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக தஞ்சை செய்தியாளர் காதர் உசைன்.